வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இப்போ சுண்டல் பொடி எப்படி செய்யறதுங்கிறத பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: மல்லி 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், சிவப்பு மிளகாய் 8. இந்த பொடியை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இப்போ வரப்போகிற நவராத்திரி சீசனில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி செய்யறதுங்கிறத இப்போ பார்ப்போம். முதல்ல மல்லியை வெறும் இருப்பு சட்டியில் போட்டு வறுத்துக்கணும். கைவிடாமல் கிண்டணும், இல்லாட்டா கருகி போயிடும். அதே மாதிரி கடலைப்பருப்பையும் போட்டு கைவிடாமல் கிண்டணும், இல்லாட்டா அது கருத்துச்சுன்னா பொடி டேஸ்ட்டாக இருக்காது. அதே மாதிரி துவரம்பருப்பையும் போட்டு கிண்டணும், நல்ல வாசம் வர்ற வரைக்கும் கிண்டணும். உளுத்தம்பருப்பையும் அதே மாதிரி கிண்டணும், வாசம் வர்ற வரைக்கும். உளுத்தம்பருப்பு பாதி வறுபட்டுக்கிட்டு வரையில் சிவப்பு மிளகாயும் அதோடு சேர்த்து கிண்டணும். சிவப்பு மிளகாயை தனியாக போட்டு கிண்டனோன்னா கருகிடும், கலர் கொடுக்காது பொடி. இப்போ எல்லாம் வறுத்ததும் அதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வைக்கணும். நல்லா ஆறின உடனே மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சோன்னா டேஸ்ட்டாக இருக்காது. இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கணும். இந்த பொடியை சுண்டல் மாத்திரம் இல்லை, நம்ம செய்கிற காய்கறி பொரியல்லையும் மேலாக தூவிட்டு கிண்டனோன்னா அந்த பொரியலே நல்ல வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். இது 3 மாதம் வரைக்கும் கெடாது, நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல புதிய ரெசிபிகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.